ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து, "அப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையாவே இருக்குப்பா. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை ரெடியா இருக்கு. எனக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்புறாங்க. அவங்க அப்பா எதுவும் பேசாம கிச்சன் ரூம்குள்ள போறாரு. கிச்சன் ரூம்ல போயிட்டு ஒரு 3 பாத்திரத்தில தண்ணி நிரப்பி எடுத்து அடுப்பு மேல வைக்கிறாரு. அதில உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி தூள் அப்படின்னு இந்த 3 பொருளையும் போட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ண கூப்ட்டு பாத்திரத்த எல்லாம் கீழ இறக்கி வச்சுட்டு, "இந்த பாத்திரத்தில உனக்கு என்ன தெரியுதுன்னு?" கேட்குறாரு. "உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி தூள்ப்பா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஒரு நிமிஷம் நல்லா உத்து பாரும்மா" அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. தண்ணிக்குள்ள போய் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, அது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வீக்காவும் ஆயிடுச்சு. 2வதா இந்த முட்டை ஓடு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற திரவத்த வந்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு. தண்ணி கூட சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, இந்த முட்டை ஓடு வீக் ஆயிடுச்சு. அந்த உள்ள இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 3வதா இந்த காஃபி தூள் வந்து வெளிய இருக்கும்போது ஒரு கசப்பு தன்மையோட ஒரு தூளா இருந்துச்சு. தண்ணியோட சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, அது ஒரு புது சுவைய வந்து தந்துச்சு. இந்த 3 பொருளுமே எதிர்கொண்ட ஒரே பிரச்சனை, அந்த கொதிக்கிற தண்ணி தான். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி பதில் அளிச்சுச்சு. நம்ப வாழ்க்கையிலயும் அப்படிதான் இந்த கொதிக்கிற தண்ணி மாரி தான் பிரச்சனை. இப்போ அந்த கொதிக்கிற தண்ணி உங்க கதவ வந்து தட்டும்போது, நீங்க உருளைக்கிழங்கா இருப்பீங்களா? இல்ல முட்டையா இருப்பீங்களா? இல்ல காஃபி தூள் மாரி இருப்பீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க.